எல்லாருக்கும் வணக்கம். நான் எப்பவுமே கடைசியாக பேசும்போது பேசுறது ஒன்றுமே இருக்காது. ஏன்னா எல்லாருமே சொல்ல வந்த கருத்தெல்லாம் அங்கங்கே சுட்டு அவங்களே சொல்லிடுவாங்க. அதை நான் வந்து அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் சொன்னால் காப்பி அடிக்க மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே பிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதை கூட இப்போ யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பிட்டை எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சென்னையில் ஒரு நாள் டிராஃபிக் இந்த மலையாள படம் பார்த்த உடனே என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னார் லிஸ்டன் வந்து என்னை மலையாள படத்தையே பண்ண சொன்னார். ரொம்ப சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ப்ளஸ் அந்த டைமில் கொஞ்சம் நிறையா பிஸியாக பாலிடிக்ஸ் அண்ட் சினிமா கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அவர் சொன்ன அந்த கேரக்டர் பண்ணணும்னா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஐ டென்ட் வாண்ட் டு டூ இட், பட் ஐ லைக் த சப்ஜெக்ட். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அவார்ட்லாம் வாங்கின லிஸ்டன் திருப்பி ஒரு நாள் வந்து நம்ம தமிழில் இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் சார், அஜய் என்ன பண்ணலாமே நம்ம சேர்ந்து பண்ணிடலான்னு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சம்டைம்ஸ் சில பேர் வந்து அப்போ இந்த படம் நடிக்கலைன்னு சொன்னார், இப்போ ஒன்றா சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாரு. அவருக்கு எதுக்கு நான் படம் பண்ண நினச்சிருக்கலாம் லிஸ்டன். பட் லிஸ்டன் இஸ் நாட் சச் அ கை, இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். அதனால் உடனே பண்ணலான்னு சொல்லி இந்த படம் வந்து புது பேனர் ஐ பிக்சர்ஸில் டோல் மை ஒய்ஃப் ராதிகா, லெட்ஸ் டூ திஸ் ஃபிலிம். இந்த படம் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் உண்டு. இதில் குருவாயூரில் வந்து ஒரு என்ஜிஓ இருக்குது. அந்த என்ஜிஓக்கு வந்து ஆர்கன் டொனேஷன் பற்றி நான் பேசும்போது ஐ டொனேட்டட் இந்த என்டையர் ஆர்கன். நிறைய பேர் தெரியாது, ஏன்னா ஐ டோன்ட் பப்ளிசைஸ் வாட் ஐ டூ சம்டைம்ஸ். அதில் நம்ம என்டையரில் பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டொனேட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் கூட கேட்கல. ஐ டோல்ட் இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் இன் ஐம் பிரெயின் டெட், ப்ளீஸ் டொனேட் த என்டையர் ஆர்கன்ஸ் அட் இன் மை பாடி விச் கேன் பி யூஸ்ஃபுல் டு சம்படி எல்ஸ். அது வந்து பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. அதனால் இந்த படத்தில் வந்து படம் பார்க்கும்போது லைக் ஷி வெரி கரெக்ட்லி புட் இட், இது ஒரு இமோஷனல் ஃபிலிம். ஒவ்வொருத்தருக்கு அந்த வாழ்க்கையில் ஏற்படுற வந்து அனுபவங்கள், அது இந்த நடிச்சிருக்க எல்லாரும், ரைட் ஃப்ரம் சேரன், பிரகாஷ் ராய், பிரசன்னா, மிதுன், எல்லாம் இதில் வந்து இந்த படத்தில் நாங்கள் இருக்கோமேன்றதே மிகப்பெரிய விஷயம் தான். அதில் அது ஒரு சீன் நடிச்சிங்கனாலும் சரி, அதில் 10 சீன் வந்தாலும் சரி, என்டையர் ஃபிலிம் நடித்தாலும் இந்த சென்னையில் ஒரு நாள் நீங்கள் நிகழ்ச்சிங்கன்னா நிச்சயமாக அது பேசப்படுகின்ற ஒரு படமாக அமையன்றதுல எந்தவித ஒரு டவுட்டும் எனக்கு இல்லை. காரணம் ஷஹீத் காதெல்லாம் வந்து அவர் பார்த்தீங்கன்னா கை இப்படி தான் வச்சுப்பார் அப்படின்னு. வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் இட் செல்ஃப் யூ ஃபீல் லைக் பெர்ஃபார்மிங். ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு இமோஷன் அதில் பேக்டாக இருக்கும். அது பண்ணும்போது நீங்கள் பண்ணுங்க, ஒரு தடவை பண்ணுங்கன்னு 2 தடவை பண்ணுங்கன்னு. இஃப் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஹில் கம் அண்ட் டெல் யூ, சார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. என்ன பெட்டராக பண்ணால் நடிச்சு காமிக்கக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்கார். ஸோ ரியலி அப்சல்யூட்லி அவர் சொன்னார். நாங்களாம் கூட மிஸ் பண்ணது ஒன்று சொன்னார். எல்லாரும் வாழ்க்கையிலையும் ஒரு காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு சிறு தவறுகள் செஞ்சுருப்போம். இது என்னைக்காச்சும் நிவர்த்தி பண்ணிக்கலாமா, இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம செஞ்சு என்னைக்காச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்காத, செகண்ட் சான்ஸ் டு ரெக்டிஃபை வாட் யூ ஹவ் டன் அப்படின்னும் போது அந்த செகண்ட் சான்ஸ் கிடைக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு இந்த படத்தில் இருக்குன்னு அப்படி பார்த்தா எல்லா கேரக்டர்ஸ் நான் திங்க் பண்ணி பார்த்தேன். நான் படத்தை வந்து பலமுறை பார்த்துருந்தேன், மலையாள படத்தை பார்த்தேன். அப்போ எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு சின்ன சின்ன நெருடல்கள் வாழ்க்கையில் இருக்குது. அந்த நெருடல்களை வந்து எப்படி அவங்க பயன்படுத்தி எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு மறுபிறவி பெற்று அவங்க எப்படி வந்து அவங்க செய்த தவறாக இருந்தால் எப்படி திரும்பினாங்கன்றதுக்கும் இதில் இருக்குது. ரெண்டாவது கதையோட கரு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் டு முகப்பேட் 13 கிலோமீட்டர் 11 நிமிஷம் உண்மை சம்பவத்தை வந்து வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் மலையாளம் டிராஃபிக்கு. 13 கிலோமீட்டர் 11 மினிட்ஸில் போய் சேரணும். அந்த டிராஃபிக்கில் போகணும். அந்த டிராஃபிக்கில் போய் சேர்றதான் இங்கே விஷயம். ஸோ அதை வந்து மையமாக வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த படம் பார்க்கும்போது அது சின்ன காரு கொஞ்சம் ஸ்கிட்டானால ஐயோ அதில் இருக்கிற ஹார்ட் வந்து அந்த ஐஸ் பேக் பண்ணி வச்சுருக்காங்க விழுந்துருமோ அப்படின்னு நம்ம வந்து சினிமா தான் பார்க்குறோன்ற இல்லாமல் யூ ட்ராவல்ட் அலாங் வித் ஆல் த கேரக்டர்ஸ் இந்த ஃபிலிம் அண்ட் ஐ சா டிராஃபிக். அது சென்னையில் ஒரு நாள் இருக்கணும். அந்த டேலர் வந்து நீ தான் நாங்களே பார்க்குறோம். அது பார்க்கும்போது செல்லிங் பிரகாஷ் ஒரு கூஸ் பிம்பிள் மாதிரி ஏதோ ஒன்று சம் ஃபீலிங் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் அட் ஃபிலிம். அது நிச்சயமாக இதில் நடித்த எல்லாரும் சரி, இந்த குரூவும் சரி, இல்லை எவ்ரிபடி இஸ் கிவன் த பெஸ்ட். இப்போ தான் அந்த மிதுன் அப்புறம் எல்லாமே எனக்கு எல்லாருமே வி ஹவ் நாட் ஹேட் பார்ட்ஸ் டுகெதர், இல்லாட்டி எல்லாரும் பேரும் தெரிஞ்சிருக்கும். அதோட இன்வால்மெண்ட் எவ்ரிபடி நான் பார்த்தேன். படம் பண்ணும்போதும் டைரக்டர்கிட்ட பேசுகிற விதம் எல்லாமே எனக்கு வந்து இதில் ஒரு என்னையே வந்து கன்வின்ஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். இது நடக்காதுன்னு சொல்கிறேன்னா பிகாஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா இமேஜ் படி எது சொன்னாலும் என்னால் சாதிக்க முடியும்னு சொல்கிறது தான் ஒரு ஹீரோட இமேஜ். முடியாதுன்றது வந்து ஹீரோஸ்க்கெலாம் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் நானே வந்து இல்லை இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்ட்டு. இட்ஸ் இம்பாசிபிள். ஒரு டிராஃபிக் டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள், ஐ கேனாட் டூ இட் அப்படின்னு சொல்கிற ஒரு ரோல் தான் என்னோட ரோல். ஸோ ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணுற ஒரு கேரக்டரை ஒரு பாசிட்டிவாக எஸ் யூ கேன், ஒபாமா சொன்ன மாதிரி
எஸ் யூ கேன், எஸ் வி கேன் மாதிரி ஒன் பர்சன் கன்வின்சஸ் மீ. கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் நாட் தட் ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ், பட் எனக்கு என்ன பயம், கூட பெரிய டிராஃபிக்கில் கொண்டு போக முடியுமா, அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது எனக்கு ஒரு வாய்ப்பு. தான் என்னுடைய செகண்ட் சான்ஸ் அக்கார்டிங் டு டைரக்டர். வெரி டஃப் போலீஸ் ஆஃபீஸர் who does everything right. ஆனால் இது நடக்காதுன்னு நினைக்கிறவங்க கூட பாசிட்டிவ் திங்க் பண்ண வச்சு நடக்க வைக்கிறது தான் சப்ஜெக்ட். இந்த மாதிரி எல்லாமே சேரன் பற்றி சொல்லணும். சேரன் வந்து இந்த கேரக்டர் வந்து அவர் தான் ஹீரோ படத்தில். இதில் வந்து ஹீரோன்னு சொன்னால் அவர் தான் மெயினாக அந்த வண்டி ஓட்டிட்டு போகிறது தான் ஹீரோ. ஒரு கதையை போய் யார்ட்டையும் சொன்னால் இந்த கேரக்டர் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நானும் இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அரவிந்த் சாமி மசில்ஸை பார்த்து அதனால் மனசில் குறைக்கலான் இருக்கேன். இப்போ அது மாதிரி படம்லாம் ஹீரோ கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஒல்லியாக இருந்தா. அதனால் அது வந்து உண்மையிலே நினச்சி பார்த்தா இந்த தட்ஸ் ட்ரூ. கேமரா இந்த பக்கம் வச்சாருன்னா ஒரு ட்ரைசெப் மசில் நல்லா டிஃபைண்டாக இருந்துச்சுன்னா யூரியா மற்றவங்களுக்கு பயப்படுறான்ற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ எல்லாமே வெல் பேலன்ஸ், எல்லாமே ஒரு ப்ரொடியூசரானாலும் சரி, லிஸ்டன் மாதிரி ஒரு கரார் ப்ரொடியூசர் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியம். லிஸ்டன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் பர்சன் தான். அப்படியே சைலண்டாக உட்காந்துருப்பார், ரொம்ப சிரிச்சுக்கலாம் இருப்பார். ஆனால் இஸ் நாட் தேட். அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், ஒரு தனி மனிதன், அவர் நைஸ் பர்சன். ஆனால் படம் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரத்துக்கு ஒரு வாய்ப்பு லிஸ்டனுக்கு இந்த தமிழ் திரையுலகம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அந்த படம். ஏன்னா ஸோ மெட்டிகுலஸ் இஸ் பிளானிங். அதாவது குண்டூசிலேருந்து, ஏன்னா தில்சாத்தை படம் எடுக்கும் போது இப்படி தான் பண்ணாங்கன்னு சொன்னான். ஸோ எவ்ரி இங்கிலீஷ் ஃபிலிம் ஆர் ஈவன் சம் ஹிந்தி ஃபிலிம்ஸ் அவங்க எல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் புக்கை வந்து கொடுக்கும்போது, ஸ்கிரிப்ட் ரீடிங் கொடுக்கும்போதும் அதில் இருக்கிற குண்டூசிலேருந்து அவங்க வந்து ஒரு பெரிய செட் ப்ராப்ளம் என்ன தேவையோ அது அங்கே இருக்கணும்னு சொன்னால் அந்த செட்டுக்கு போனால் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி லிஸ்டன் இஸ் ஈவன் தேட். எல்லாமே வாங்கணும், கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் லிஸ்டன். ஸோ லிஸ்டன் இது எல்லாருமே ஒரு காம்பினேஷன். என் மனைவி பற்றி பிரகாஷ் ராஜ் சொன்னார். அண்மையில் கிழக்கு சீமையில் பார்த்தேன். அந்த படம் பல தடவை பார்த்துட்டேன். அண்ட் யூ கிரை இன் தட் ஃபிலிம். ஷி இஸ் டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட், ஷி இஸ் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். பிரகாஷ் சொன்ன மாதிரி இன்னொரு டேலண்டட் பர்சன் நடிக்கும் போது இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். இட் இஸ் லைக் இந்தியா பாகிஸ்தான் பிளேயிங்னா அன்றைக்கி தான் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அன்றைக்கி தான் ஒழுங்காக ஆடுவாங்க. The game will improve when you are playing with a tough opponent. So whenever you get a good actor to perform with, you perform better. So Prakash was admitting a man who's acted in all the languages in the country, well appreciated by everybody in the industry throughout the country. அவர் வந்து என் மனைவி பார்த்து நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குது. ஏன்னா ஷீ இஸ் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட். அவங்க இந்த படத்தில் வந்து அவங்க எடுத்துகிற கேரக்டரும் இந்த படத்தில் பெரிய மிகப்பெரிய மீனிங். அந்த படம் பார்க்கும்போது பல நடிகர்கள்லாம் ஐயோ என்ன இப்படி சொல்லியிருக்காங்க கூட நினைக்கலாம். ஏன்னா அதில் வந்து சில உண்மைகளை வந்து தைரியமாக சொல்லியிருக்க படம் தான் டிராஃபிக். ஒரு ஹீரோக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் சுற்றிட்டு இருப்பார். ஒன்றுமே தெரியும்னா எவ்ரிபடி நோஸ் எவ்ரிதிங், பட் தேர் சோ பிஸி வித் தேர் ஓன் லைஃப்ஸ் அண்ட் தேர் ஓன் என்ன சொல்கிறது, ஒரு திரை மலை அப்படியே போட்டு முன்னாடி போட்டுட்டு தேர் ஓன் லிவ். ஒரு ஃபேண்டசிலையும் இருக்க மாட்டாங்க, பட் ரியாலிட்டி தெரிஞ்சிருந்தாலும் தேர் சோ பிஸி வித் த லைஃப்ஸ். வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் தட் கேரக்டர் இந்த ஃபிலிம் மேக்ஸ் த ஹீரோ ரியலைஸ் தட் இஸ் பிரகாஷ் ராஜ். வாட் ஆர் யூ, வாட் ஆர் யுவர் வேல்யூஸ் டுவர்ட்ஸ் ஃபேமிலின்னு சொல்கிறது வந்து அந்த சீன் வந்து அவங்க தான் பண்ண முடியும். I don't see any other artist to perform that role in front of Prakash Raj in the film. ஆனால் இந்த படம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நல்ல முயற்சி எடுத்து வெகு நாட்களுக்கு பிறகு நான் ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்கின்ற பெருமை எனக்கு உண்டு. அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்டும் டன் த பெஸ்ட். ஏன்னா ரஷஸ்லாம் கொஞ்சம் பார்த்தேன். அண்ட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரகாஷ் ஜேபி சொன்ன மாதிரி ப்ரொடியூசரை பார்த்து இப்போ பார்த்தா ரொம்ப பிஸி ஆக்டராக இருக்கார் பிரகாஷ். சேலஞ்சிங் ரோல், சசிகுமார் ரோல் பண்ணுறது வந்து சேலஞ்சிங் ரோல். அது வந்து அவர் நான் வந்து ட்ரைன் மை பெஸ்ட்ன்னு சொன்னார். இவரோட டன் இஸ் பெஸ்ட். அந்த மாதிரி என்டையர் க்ரூ ஆஃப் சென்னையில் ஒரு நாள் அண்ட் த பீப்புள் பிஹைண்ட் லைக் முரளிராமன் அண்ட் சுபா வெங்கட், சக்திவேல், அந்த என்டையர் டீம், அங்கே என்டையர் க்ரூ, தி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், தி கேமரா டிபார்ட்மெண்ட், என்டையர் க்ரூ ஆஃப் திஸ் ஃபிலிம். ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். அண்ட் ஐம் ஷுர் பிரகாஷ் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்கள் பிரகாஷ் சொன்னும் போது ஒரு அர்த்தமுள்ள படங்கள் வந்து இங்கே வரணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பலரும் சேர்ந்து நடிப்பதை நான் பல முறை சொல்லிட்டேன். ஒரு 10 ஹீரோ சேர்ந்து நடித்தா இன்றைக்கி வந்து வித்தியாசமான படங்கள் கொடுக்க முடியும். எவ்ரிபடி வில் ட்ரை டு எக்ஸல் தி அதர் பர்சன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் எல்லாரும் சேர்ந்து நடிக்கின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை என்று சொல்லி இந்த படத்தின் வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம். இந்த படம் உண்மையிலே வித் யோர் சப்போர்ட். ஏன்னா அது ஒரு மெசேஜ் இருக்குது இந்த படத்தில். இந்த மெசேஜஸ் உங்கள் கண் இல்லாட்டி உங்கள் கண் இன்னொருத்தர் வழியாக பார்த்துட்டு இருக்குன்னு சொல்கிறதோ, உங்கள் இதயம் இன்னொரு இடத்துல துடிச்சிட்டு இருக்குன்னு சொன்னதோ, that's a very big thing for us. So let us all donate our organs which will benefit others. That's a very great message. It's a social message. இந்த படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஐ எம் ஷுர் என் பத்திரிகை குடும்பத்தை என் அன்பு சகோதரர் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றிப்படமாக உருவாக்கி தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.